சுனந்தா கொலை வழக்கு தொடர்பாக அவரது கணவர் சசி தரூரிடம் 4 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தேவைப்பட்டால் அவரிடம் அடுத்த கட்ட விசாரணை நடத்தப்படும் என்று டெல்லி போலீஸ் கமிஷனர் பசி தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கர் டெல்லியில் லீலா பேலஸ் ஓட்டலில் கடந்த ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு டெல்லி போலீசாரின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது. திங்களன்று இரவு சசி தரூரிடம் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தினர். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்த விசாரணையில் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை போலீசார் கேட்டுள்ளனர். சுனந்தா உடலில் இருந்த 15 காயங்கள் குறித்தும் கைவிரல் அருகில் இருந்த ஊசி தழும்பு குறித்தும் இறப்பதற்கு 2 தினங்களுக்கு முன் திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி வரும்போது விமானத்தில் சுனந்தாவுடன் சண்டை போட்டது குறித்தும் சசி தரூரிடம் சிறப்பு போலீஸ் படை விசாரித்துள்ளது. மன அழுத்தத்தை குறைக்கும் ஆல்பிராக்ஸ் மாத்திரை காலி அட்டை சுனந்தா அறையில் கிடந்தது பற்றியும் தரூரிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். சுனந்தாவின் பிரேத பரிசோதனையில் ஆல்பிராக்ஸ் உபயோகப்படுத்தவில்லை என்று தெரிய வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய போலீசார் அப்படியானால் அந்த மாத்திரையை உட்கொண்டது யார் எனவும் விசாரித்தனர். பாகிஸ்தானிய பத்திரிகையாளர் மெஹர் தராருக்கும் சசி தரூருக்கும் உள்ள உறவு குறித்தும் விசாரணை நடத்திய டெல்லி போலீசார் சுனந்தா மரணத்துக்கு பிறகும் இந்த உறவு தொடர்கிறதா என்பது குறித்தும் கேட்டறிந்தனர். बातचीत हुई है, जितने भी इश्यूज रेलेवेंट हैं, इंसिडेंट की बैकग्राउंड, इंसिडेंट के बाद की जो भी बातें हैं, सब पे बातचीत हुई है. अभी इसको हम बैठ के एनालाइज करेंगे, क्योंकि जो 3-3.5 घंटे बातचीत हुई है उसको एनालाइज करना पड़ेगा. हर पहलू को बारीकी से देखना पड़ेगा और उसके बाद में फिर हम कुछ इसके बारे में कह पाएंगे. செவ்வாயன்று நிருபர்களை சந்தித்த டெல்லி போலீஸ் கமிஷனர் PS பசி விசாரணைக்கு நல்ல முறையில் சசி தரூர் ஒத்துழைத்ததாகவும் விசாரணை குழுவிடம் அவர் அளித்த பதில்களை ஆராய்ந்து வருவதாகவும் கூறிய கமிஷனர் பசி தேவைப்படும் பட்சத்தில் 2ஆம் கட்ட விசாரணைக்கு தரூரை அழைப்போம் எனவும் தெரிவித்தார். देखिए, अगर उनको फिर से बुलाने की आवश्यकता हुई तो जरूर बुलाया जाएगा. बाकी जब भी बुलाएंगे आपको बता देंगे.